இப்போ நீங்கள் நடக்கிறது அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் தேவையில்லை, பள்ளிக்கூடம் தேவையில்லை. எப்போ நமக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை, எப்போ தேவைப்படுது பள்ளிக்கூடம் என்பது, புத்தகம் என்பது எப்போ தேவைப்படுது? பேருந்தில் போகணுன்னா நமக்கு புத்தகம் தேவை, விமானத்தில் போகணுன்னா நமக்கு புத்தகம் தேவை. ஏன்னா விமானத்தையோ பேருந்தையோ கண்டுபிடிப்பதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவை. வல்லுநர்கள் அப்போ தான் அவங்களால பேருந்தை அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்தாதான், கல்லூரியில் படித்தாதான், புத்தகத்தை படித்தாதான் ஒரு பேருந்தை உருவாக்க முடியும், ஒரு விமானத்தை உருவாக்க முடியும். அப்போ மனிதர்கள் வெறுமனே இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து தான்ப்பா போவாங்க. இங்கே பேருந்தே தேவையில்லை, விமானமே தேவையில்லை, எல்லோரும் நடந்து தான் போகிறாங்க. அப்படின்னா நடப்பதற்காக நாம் எதுக்கு புத்தகத்தை படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகணும்? நாம் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பேருந்தில் போவதற்காகத்தான், வாகனங்களில் போவதற்காகத்தான், விமானத்தில் பயணிப்பதற்காகத்தான் நாம் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா விமானத்தில் போகணுன்னா விமானத்தை உருவாக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், உருவாக்குறதுக்கு நமக்கு அந்த அறிவு தேவை. அந்த அறிவை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிக்கூடம் போக வேண்டியிருக்கு. பள்ளிக்கூடம் போகாமல் ஒரு விமானத்தை உருவாக்க முடியாது, புத்தகம் படிக்காமல் ஒரு விமானத்தை உருவாக்க முடியாது. இல்லை எனக்கு விமானமே தேவையில்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நாங்கள் விமானமே எங்களுக்கு தேவையில்லை, பேருந்தே தேவையில்லை, எங்களுக்கு வாகனங்களே தேவையில்லை, நாங்கள் நடந்து தான் போக போகிறோம் ஒரு இடத்துலேருந்து அப்படின்னா நமக்கு புத்தகமும் தேவை. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போக தேவையில்லை. நடந்து போகிறவங்களுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்? அதுபோல் எனக்கு காங்கிரீட் கட்டடமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனிதர்கள், அப்போ பள்ளிக்கூடத்துக்கும் போக தேவையில்லை. ஏன்னா காங்கிரீட் கட்டடம் வேணுங்கிறவங்களுக்கு தான் பள்ளிக்கூடம். எனக்கு காங்கிரீட் கட்டடம் வேணுன்றாங்களா, அவங்களுக்கு தான் பள்ளிக்கூடம். ஏன்னா காங்கிரீட் கட்டடம் கட்டுவதற்கு உங்களுக்கு காங்கிரீட் கம்பி தேவை, சிமெண்ட் தேவை, சிமெண்ட் தயாரிப்பதற்கு தொழிற்சாலை தேவை, அந்த தொழிற்சாலை சிமெண்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவை, அந்த வல்லுநர்களை உருவாக்குவதற்கு பள்ளிக்கூடம் தேவை, புத்தகங்கள் தேவை. இல்லை எனக்கு குடிசையே போதும் அப்படின்னா நமக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் எங்களுக்கு குடிசையே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியம் இல்லை, புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நம்ம குடிசையில் தான் இருந்தோம், ஆனால் குடிசையில் இருக்க நமக்கு பிடிக்கல. எனக்கு இன்றைக்கி நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் இருந்தோம்ல, இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு நினச்சதுனால தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனோம். ஏன் மனிதர்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாங்க அப்படின்னா காங்கிரீட் கட்டடம் வேணும், குடிசை எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போனோம். பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் நிறைய முன்னேற்றங்களை கண்டு இன்றைக்கி காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறார்கள். இல்லை மனிதர்கள் திரும்பவும் எங்களுக்கு குடிசையே போதும் அப்படின்னா அப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நடந்து போவதாக இருந்தால் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, புத்தகங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏன் புத்தகங்கள் படிக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி இதெல்லாம் ஆடம்பரம். நடந்து போகிறது எளிமையானது. நீங்கள் பஸ்ஸில் தான் போவேன், காரில் தான் போவேன், விமானந்தெல்லாம் இது ஆடம்பரம். அதுமாதிரி குடிசையில் வாழ்கிறது எளிமையானது. எனக்கு காங்கிரீட் கட்டடம், அடுக்குமாறி குடியிருப்பு, சொகுசு பங்களா இதுதான் வேணும், இது ஆடம்பரம். எளிமையாகவும் வாழ முடியும், நடந்தும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். நடந்து ஆனால் அமெரிக்காவுக்கு போக முடியாது. இந்தியாவிலேருந்து நான் அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன்ல, அதுக்கு தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும். இந்தியாவிலேருந்து நீ அமெரிக்காவுக்கு போகணும், தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போகணும், அல்லது இங்கேருந்து டெல்லிக்கு போகணும், அப்போ அதுக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்படி ஆசைப்பட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு. இல்லை நான் எங்கள் ஊர்லேயே இருந்துக்கிறேன், நான் வெளியூருக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போவேன், அதை தாண்டி வெளியூருக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்லை. பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ புத்தகத்தையோ படிக்க வேண்டிய தேவையில்லை. என் ஊரில் நான் தோட்டத்துக்கு போயிட்டு என் வீட்டுக்கு வருவேன், நடந்து போவேன், அப்புறம் பக்கத்து ஊருக்கு போவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு வேறு ஊருக்கெல்லாம் எனக்கு போகணுங்கிற ஆசை இல்லை அப்படின்னா உனக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை. எப்போ உனக்கு பள்ளிக்கூடம் தேவையாக இருக்குது? நான் வெளியூருக்கு போகணும், ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும், வந்து போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், வெளிநாடுகளுக்கு போகணும், வேற ஒரு கண்டத்துக்கு போகணும், வேறு கிரகத்துக்கு போகணும், அப்போ தான் எனக்கு பள்ளிக்கூடம் தேவை. பள்ளிக்கூடம் ஏன் தேவை? அது ஒரு இயல்பான தேவையா, இயற்கையான மனிதர்களின் தேவையா அப்படின்னா அது ஆடம்பர தேவை. ஆடம்பரமாக வாழ்வதற்கான தேவைகளை கற்றுக் கொடுக்குற இடம் தான் இந்த பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் புத்தகங்களும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும். ஆடம்பரமாக வாழ்வதற்கு தான் நமக்கு பள்ளிக்கூடம் தேவை, கல்லூரி தேவை, புத்தகங்கள் தேவை. அதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நமக்கு தேவை. எளிமையாக வாழ்வதாக இருந்தால் நமக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை, புத்தகங்கள் தேவையில்லை. நீ நடந்தே போவ, நடந்தே வருவ, ஒரு இயற்கையான எளிமையான விவசாயத்தை பண்ணுவேன். அப்போது எளிமையான விவசாயம்னா காய்கறிகள், கீரைகள், நோய்களை தராத உணவுகளை உற்பத்தி செய்வது, எளிமையான உணவுகள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த இலைத்தலைகள், இதை உற்பத்தி பண்ணுறதா இருந்தால் உனக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை. ஆனால் நான் அரிசி தான் சாப்பிடுவேன், கோதுமை தான் சாப்பிடுவேன், கேழ்வரகு சாப்பிடுவேன், மாமிசம் சாப்பிடுவேன், முட்டை சாப்பிடுவேன் அப்படின்னா உனக்கு பள்ளிக்கூடம் தேவை. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு நோய் வரும்,
நோய் வந்தால் குணப்படுத்துறதுக்கு ஒரு மருத்துவர் தேவை. அந்த மருத்துவர் பள்ளிக்கூடத்தில் படித்து, கல்லூரியில் படித்து, அப்புறம் மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவராகி உனக்கு வந்து சிகிச்சை பண்ணுவார். அதனால் நாம் எளிமையாக விவசாயம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நோய்களை தராத உணவுகளை உற்பத்தி செய்தால் நமக்கு மருத்துவரே தேவையில்லை. நோய்களே தராது ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, உங்களுக்கு நோய்களே இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு மருத்துவரே தேவையில்லை தானே, எம்பிபிஎஸ் படிப்பே நமக்கு தேவையில்லை தானே. அதனால் வந்து எது தேவை உங்களுக்கு வந்து எளிமையாக வாழ்கிறதா, அதுபோல் வந்து நீங்கள் வந்து பேருந்தில் போனால் உங்களுக்கு வந்து படிப்பு தேவை. பேருந்தில் போனால் ஏன்னா நீங்கள் பேருந்தில் போகிறீங்க, வாகனங்களில் போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்க, விமானத்தில் போகிறீங்க, ஏன்னா விபத்து ஏற்படும், கைகால் முறிஞ்சு போகும். அப்போ அதை குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு மருத்துவர் தேவை. உங்களுக்கு சர்ஜரிலாம் பண்ணி பிளைட் வச்சு, போல்ட் வச்சு, நட்டு வச்சு, முறிஞ்சு போன எலும்பெல்லாம் ஒட்ட வைக்கிறது, முறிஞ்சு போன போல்ட்டெல்லாம் போட்டு தையல் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மருத்துவர் தேவை. மருத்துவர் என்பவர் எம்பிபிஎஸ் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாதான், புத்தகத்தை படித்தாதான் அவரால் மருத்துவராக முடியும். நீ விமானத்தில் போவ, காரில் போவ, ஆக்சிடென்ட் ஆகி வருவ, ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இல்லை நான் நடந்தே போகிறேன், எனக்கு வந்து விமானம் தேவையில்லை, பேருந்து தேவையில்லைன்னா அப்போ யாரும் நீங்கள் மருத்துவரே நமக்கு தேவையில்லை. நான் நடந்தே போவேன்ப்பா, எங்கே போனாலும் நடந்தே போவேன், வாகனங்களே எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த மனிதர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மருத்துவ எம்பிபிஎஸ் படிப்பே தேவையில்லை, மருத்துவரே தேவையில்லை. விபத்துகளே நடக்காது அப்படிங்கும்போது அந்த சிகிச்சையை நீ கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விபத்து நடக்கிறதுனால தான் அங்கே அதுக்கு மருத்துவர் நமக்கு தேவையாக இருக்காங்க. நோய்கள் வருகிற உணவுகளை சாப்பிடுவதால் நோய்கள் வருகிறது, அந்த நோய்களை குணப்படுத்துவதற்காக மருத்துவர்கள் தேவை. ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டு விட்டால் மருத்துவமே நமக்கு தேவையில்லை. விபத்துகள் இல்லாமல் நடந்தே நீ எங்கேயும் போகிற, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுற, நடக்கிற அப்படின்னா உனக்கு விபத்துகளே ஏற்படாது. ஒரு தவறி கீழே விழுவ, அது ஒன்றும் பெரிய விபத்து கிடையாது. ஆனால் அந்த வாகனங்களில் ஏற்படுத்துகிற விபத்துனால கைகால் முறிஞ்சு போகும், செதஞ்சு போயிடும், பயங்கரமான கோரமான விபத்து ஏற்படும். அதுக்கு தான் வந்து மருத்துவம் தேவை. நீ தவறி கீழே நடக்கும்போது விழுந்துட்ட அப்படின்னா அதுக்கு சாதாரண மருத்துவமே போதும், கை வைத்தியமே போதும். அதனால் நமக்கு பள்ளிகளும் புத்தகங்களும் கல்லூரிகளும் ஏன் தேவை? எளிமையாக வாழ்ந்தால் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆடம்பரமாக வாழ்வதற்கு தான், ஆபத்தான வாழ்க்கைக்கு தான் ஆபத்தான உணவுகள், நோய்களை தருகிற உணவுகள் தான் ஆபத்தான உணவுகள். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நோய்களை தருகிற உணவு. இந்த உணவு தான் உங்களுக்கு ஆபத்தான உணவு. அதை சாப்பிட்டா அந்த நோய் வரும். ஆபத்தான உணவுகளை, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா அது ஆபத்தான உணவு. ஆபத்தான உணவுகளை சாப்பிட்டா அவங்களுக்கு நோய் வரும். அதை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் தேவை. நீங்கள் நோய்களை தருகிற உணவு இருக்குல்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதை சாப்பிட்டோன்னே உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். வலிமை அதிகரித்தோடனே என்ன பண்ணுவீங்க? அந்த வலிமையை நான் யார்ட்டையா நிரூபிக்கணும், யாரையா நான் அடிமைப்படுத்தணும், அல்லது நான் எப்படி சாகசம் பண்ணணும்னு தோணும். வலிமை அதிகரித்தோடனே சாகசம் பண்ணணும் அப்படின்னு தோணுமா? அப்போ சாகசம் பண்ணும்போது காரை வேகமாக ஓட்டுறது, பைக்கை வேகமாக ஓட்டுறது அப்படின்னு தோணும். அல்லது எதையாவது அல்லது ஏதாவது தொழிலில் சாகசம் பண்ணணும்னு தோணும். ஒரு இன்ஜினியர்னால், நான் பெரிய கட்டடத்தை இன்ஜினியர்னால் ஏதாவது தொழில்நுட்ப ரீதியாக பெரிய சாதனை பண்ணுவார், அதில் விபத்து ஏற்படும். இந்த மாதிரி நம்ம உணவு தான் நம்ம வாழ்க்கை. நாம் எளிமையாக வாழ்வதா அல்ல ஆடம்பரமாக வாழ்வதா? நீ எளிமையாக வாழ ஆசைப்பட்டால் எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும். ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டால் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். எது பாதுகாப்பு? எது சரி? எளிமையாக வாழ்வதா ஆடம்பரமாக வாழ்வதா? நோய்கள் வந்து பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் சாவது சிறந்ததா, அல்லது ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த பல கோடி உயிரை நாம் சாகாமல் தடுப்பது சிறந்ததா? அதுபோல் விபத்துகள் மூலமாக, மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவது சிறந்ததா, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வாகனங்களில் பயணித்து வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவது சிறந்ததா, இன்னும் 10 லட்சம் பேருக்கு கைகால் முறிஞ்சு போகுது அது சிறந்ததா, இல்லது வந்து எளிமையாக வாழ்ந்து வாகனங்களே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 10 லட்சம் பேரை நம்ம பாதுகாக்கிறது சிறந்ததா? 20 லட்சம் பேரை நம்ம பாதுகாக்கிறோம். 10 லட்சம் பேர் சாகுறாங்க, 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடைகிறாங்க, படுகாயம் அடைகிறார்கள். எது சிறந்தது? அது வந்து எது சிறந்தது அப்படின்னு நான் இப்போ கேட்குறேன்ல, உங்களுக்கே தெரியும் எது சிறந்ததுன்னு. அதுதான் வரும் கடைசியில். எது சிறந்ததோ அதுதான் நம்மக்கிட்ட வந்து நிற்கும். அந்த சிறந்ததுக்கு நாம் அதில் பணிந்தே ஆக வேண்டும். அந்த சிறந்ததை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் இங்கே கதையே கிடையாது. எது சிறந்தது அதுதான் மனிதர்களுக்கு தேவை. எது சரியோ அதுதான் மனிதர்களுக்கு தேவை. அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. எது சரியோ அது சரின்னா எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுப்பாங்க. அப்போ பாதுகாப்பு அதுதான் சிறந்தது, ஆரோக்கியம்தான் சிறந்தது அப்படிங்கிறத சொல்ல தேவையில்லை. நோய் வந்து ஒவ்வொருத்தரும் படாத பாடுபட்டு இருக்காங்க. ஒரு விபத்து ஏற்பட்டு வாழ்க்கையை உருக்குலைஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விபத்துனால இன்றைக்கி நான் ஒரு இது படித்தேன். என்னென்னா, ஒரு பாகிஸ்தானில்
ஒரு பிடிக்காத ஒரு கல்யாணம், பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு அவர் ஒரு குடிகாரர், வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டி இப்போ அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கையும் உடஞ்சி போச்சு, இடுப்பெலும்பும் உடஞ்சி போச்சு, காலும் உடஞ்சி போச்சு. அவங்களால எதையுமே செய்ய முடியாத நிலமையில இன்றைக்கி ஏதோ ஒரு தன்னம்பிக்கையோட போராடி வராங்க. ஒரு விபத்து ஒருத்தர் அந்த அம்மாவோட வாழ்க்கையை உருக்குலைச்சிருச்சு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க நடக்கிறாங்க, ஓடுறாங்க, எல்லாரையும் போல இருக்காங்க. ஒரு விபத்துனால இப்போ அவங்க உடம்பே செயல்பட முடியாமல் ஈஸி சேரில் உட்காந்துட்டு இருந்தாலும் நம்பிக்கையோடு அவங்க சாதிக்கிறாங்க. பலருக்கும் முன்மாதிரியாக நம்பிக்கை தருவராக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை சீரழித்தது இது அந்த மோட்டார் வாகன விபத்து. அப்போ அவங்ககிட்ட கேட்டால் எதை சொல்லுவாங்க? எது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க? ஆரோக்கியம் தான் சிறந்தது, எளிமையான வாழ்க்கை தான் சிறந்தது, இந்த விபத்துகளை தருகிற, நோய்களை தருகிற, ஆபத்துகளை வரவழைக்கிற, அழிவுகளை தருகிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட கேளுங்க.